ஹே! ஹாய்! ஹலோ! வணக்கம் மக்களே! நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். எல்லாரும் செம்ம சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கேன். நான் வாங்குற அளவுக்கு அடிலாம் நீங்க வாங்குறீங்களான்லாம் எனக்கு தெரியலை. இல்ல. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வந்துட்டு ஜாலியா இருக்கீங்க. மத்தவங்கலாம் ஜாலியா இருக்காங்க. நீங்க தான் பயங்கரமா அடி வாங்கின்னு இருக்கீங்கன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. ஏன் மக்களே நீங்க சொல்லுங்களேன். எப்ப பார்த்தாலுமே நமக்கு இப்படி வருதே, நமக்கு மட்டும் இந்த ஃபீல் வருதேன்னு உங்களுக்கு தோணலையா? வாழ்க்கை தலைவா வை ஆல்வேஸ் மீ? ஆமா, ஏன் அப்படி சொல்றீங்க? நான் நெறைய வாட்டி நெறைய பேர் சொல்றத கேட்டுக்கிறேன். எல்லாருமே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்? அப்படி என்னதான் நடக்குது உங்களுக்கு? நம்மளுக்கு ரெகுலரா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஒரு யூனிக்கான ப்ராப்ளம் நான் உனக்கு சொல்லவா? கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். யாருக்குமே அந்த மாரிலாம் நடக்கவே நடக்காது. என்னோட காலேஜ் லைஃப்ல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து 4த் இயர் முடிக்க போறேன். ஓகேவா? 4த் இயர் ஓகே. முடிக்கும்போது, அந்த லாஸ்ட் செமஸ்டருக்கு முன்னாடி செமஸ்டர், ஆக்சுவலா 7த் செமஸ்டர்ல ஒரு 2 எக்ஸாம்ல அரியர் வந்துச்சு. அந்த அரியர் விழுந்துச்சா? சொல்லவே இல்ல. அரியர் அரியர் விழுந்துச்சுன்னா, அது சொல்றத கேளு. அரியர் இல்லாம தான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, 2 அரியர் விழுந்தது. 2 அரியர் விழுந்த பிறகு, எனக்கு வந்துட்டு கண்டிப்பா தெரியும். ஒண்ணு வந்துட்டு ஏதோ தியரி பேப்பர். இன்னொன்னு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தியரி. 2மே தியரி பேப்பர். எனக்கு செம்ம கான்ஃபிடென்ட் கண்டிப்பா அத நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. என்ன நடந்ததுன்னா, ரீவேல்யூவேஷன் போட சொல்லிட்டு ரீவேல்யூவேஷன் போட்டோம். ஓகேவா? ரீவேல்யூவேஷன் போட்டு ஒரு பேப்பர் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட். இன்னொரு பேப்பர் வந்துட்டு ஆட்டோமொபைல். பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மென்ட் கிளியர் ஆயிடுச்சு. ம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிளியர் ஆகல. எனக்கு 100% தெரியும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட் தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதுவே கிளியர் ஆயிடுச்சு. ஆட்டோமொபைல் கண்டிப்பா கிளியர் ஆகும்னு தெரியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. சேலஞ்ச் போடணும். சேலஞ்ச் வந்து ₹1500 ₹1500 போட்டுட்டா, அந்த என்ன சொல்றது? சேலஞ்ச் பேப்பர் கிளியர் ஆயிடும். இல்லன்னா வந்துட்டு 1500 போயிடும். அப்படி கிளியர் ஆயிடுச்சுன்னா 1500 நம்மளுக்கு திரும்பி வந்துரும். சேலஞ்ச் ம். போட்டேன். 1500 வந்துருச்சு. என் பேப்பரும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா, அந்த குறிப்பிட்ட 3 மந்த்ஸ் இருக்குல்ல, க்ரூஷியல். 7த் ம். செமஸ்டர் எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ், ஜாப் இன்டர்வியூஸ், மெனி பிக் 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 ஃபிஷ் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இன்டர்வியூ பண்ற டைம். ஓகேவா? ஓகே. புரியுது. அந்த டைம்ல என்னால எந்த இன்டர்வியூக்கும் முடியல. டெய்லி ஈவ்னிங் என்ன ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. நானும் அரியர் பையன்னு சொல்லி என்ன ட்ரீட் பண்ணாங்க. டெய்லி ஈவ்னிங் 7:00 தான் கிளம்புவேன். அந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல லாக் ஆனேன். இப்ப சொல்லு, இந்த மாரி ப்ராப்ளம் அது தேவையே கிடையாது. கிளியரான ஒரு விஷயம். எனக்கு வந்து சேர்ந்துச்சு. ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு அந்த மாரி யோசிக்கிறீங்க. சரி, நீங்க சொல்றது உண்மதான். பிகாஸ் அந்த அரியர் விழுந்தா அந்த பர்ட்டிகுலர் 3 மந்த்ஸோ சம்திங் நீங்க சொன்ன மந்த் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருந்திருக்கும். நம்ம மைண்ட்ல அதுவே லூப்ல ஓடிட்டுருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஆகுதே! ஏன்னா நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லைக் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு மட்டும் காண்டா இருந்திருக்கும். அந்த டைம் உங்களுக்கு ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தோணுச்சு? ஆனா, நீங்க சொன்ன மாரி அந்த 1500 சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு அது கிளியரும் ஆச்சு. அந்த 1500 உங்களுக்கு ரிட்டர்னும் வந்துச்சு. அந்த ரிட்டர்ன் வந்தப்போ நீங்க செம்ம ஜாலியா இருந்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஆமா. அந்த டைம் உங்களுக்கு தோணுச்சா? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ட்டு? பாசிட்டிவா வந்தப்ப நம்ம கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். அதுதான் சார் நானும் சொல்றேன். ஏன்னா நம்ம நெகட்டிவா இருக்கும்போது தான் நம்ம மைண்ட் வந்துட்டு கன்னா பின்னான்னு யோசிக்கும். புரியுதா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவன. பைத்தியக்காரப்ப. அத நான் சொல்ட்டேன். நீ வந்து சரி, ஓகே. அது வந்துட்டு சிம்பிளா சொல்லிட்ட. அது காலேஜ் சினாரியோ. நான் வந்துட்டு என்னோட இன்டர்வியூஸ்ல கன்னா பின்னான்னு அடி வாங்கியிருப்பேனே! அந்த ஒரு சரி கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது. வம்பாயிடும். அந்த கம்பெனில என்ன ஆச்சுன்னா, ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் ஆஃப் செலக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசி செலக்ஷன்ல வந்துட்டு இட் வாஸ் ஆல்சோ ஓவர். கிட்டத்தட்ட பேக்கேஜஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு லாஸ்ட் வந்துட்டு ஒரு அதாவது என்னோட கரண்ட் பொசிஷன்லேருந்து டபுள் ப்ரமோஷன்ல இருக்கிற ஒரு போஸ்டிங்க்கு தான் ஹையரிங். ஓகேவா? அப்போ ஒரு யுஎஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு ஓகேவா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப தங்கமான மனுஷன். ஓகேவா? அந்த மனுஷன் ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. ஒரு மெயில் வந்தது அதுக்கப்புறம். "சாரி ஃபார் தி நெக்லெக்ஷன்ஸ். நீங்க வந்துட்டு இதில வந்து கிழிச்சு விட்டீங்க" அப்படின்னு சொல்லி நம்மள வெளில அனுப்பிச்சுட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ ஹோப் குடுத்துட்டு, பேக்கேஜஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, எனக்கு இருக்கிற கரண்ட் பொசிஷன்லேருந்து 2 ப்ரமோஷன்ல இருக்கிற பொசிஷன காமிச்சு, ஆசை காமிச்சு, டீம் ஹெட் எவரிஒன் வாஸ் ரெடி டூ ஹையர் மீ. இன்டர்னலி எல்லாமே பேசியாச்சு. எவ்ரிதிங் இஸ் ஓகே. வாழ்க்கை ம். தலைவா, சொல்லு தல, வை ஆல்வேஸ் மீ? ஓகே. எனக்கு புரியுது. ஸோ நீங்க வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் நீங்க சொன்ன அந்த கம்பெனிக்கு நீங்க ஜாயின் பண்ணல. கரெக்ட்டா? பண்ணல. ஆனா இப்போ இருக்கிற கம்பெனி ஓகேவா? செம்மையா இருக்கு இப்போ. ம். இருக்கா? அப்போ யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். அதாவது என்னன்னா,
பெஸ்ட்டாக ஒரு திங் நம்மக்கிட்ட வரத்துக்கு தான், அதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு தான் கையில் கிடைக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். இட் டேக்ஸ் டைம். அதாவது எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படின்னு நம்புறவ தான் நான். ஏன்னா அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். பிகாஸ் எவ்ரி திங், அதாவது இப்போது யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஒர்க் நவ். நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க. உங்களுக்கு ட்ராவல் பெருசாக இல்லை. ஆக்சுவலி மெயினாக கம்பெனி போய் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை தலைவலியே ஊரை விட்டு ஊரு போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி இருக்கிற மேஜர் தலைவலி உங்களுக்கு இல்லை. கரெக்டா? இப்போ நான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இருக்கேன். கரெக்டாக தான் இருக்கு எனக்கு. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா? கண்டிப்பாக. ஆமாம், ஒரு லெசன் கற்றுக்கிருப்பேன். அந்த லெசனை, அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆமாம், அந்த லெசன் நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனனால அந்த மிஸ்டேக் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தேன். கரெக்டாக இருந்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்தது. அதாவது எனக்கு இப்போ ரீசெண்டாக இதை பற்றி பேசும்போது எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஹிட் ஆச்சு. பிகாஸ் லக்கி பாஸ்கர் சொல்லிட்டு நம்ம துல்கர்ஜி நடிச்சிருக்காருல்ல. ஆமாம். ஸோ அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பாரு, நம்மளோட ஒரு நாளில் இருக்கிற ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பும் அப்படியே இருக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ half an hour பட் இட் isn't ரெஸ்ட் ஆஃப் அ லைஃப். கரெக்டு. ஏன்னா நம்ம யோசிச்சு பாரேன், எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் முடிச்சுட்டு வெளில வரப்போ இருக்கிற ஃபீல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு வரும்போது எல்லாருக்குமே காமனாக யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ச்சே நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேருது, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வென் யூ அச்சீவ் தி சக்ஸஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி பிக்கர் டேஸ்ட் விச் வி கேன் என்ஜாய். அதே தான். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்க, என்னெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க. பட் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சோகமாக இருக்கும்போது அவங்கள சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஆமாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு வை ஆல்வேஸ் மீ அப்படின்னு இருக்கிற நிலமையில எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, அவங்க லைஃப்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நமக்கு அது மாதிரி எதுவும் நடக்கலைன்னு தோணும். பட் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அவங்க வாழ்க்கையில் விழுற அவங்களுக்கு அடி நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் வரும் நமக்கு. கரெக்ட். நம்ம யூனிவர்ஸ் எப்படி தெரியுமா? நடக்க முடியாதவங்களுக்கு நடக்கிறவங்கள பார்த்தா ஆசை. கரெக்ட். நடக்கிறவங்களுக்கு சைக்கிளில் போகிறவங்கள பார்த்தா ஆசை, சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக்கில் போகிறவங்கள பார்த்தா ஆசை, பைக்கில் போகிறவங்களுக்கு காரில் போகணும்னு ஆசை. கார் வாங்கினவன் சும்மா இருப்பானா? அவனுக்கு இன்னும் அதை விட பயங்கரமான கார் வாங்கணுன்ற ஆசை. பெரிய கார், ப்ரீமியமான கார் வாங்கினாலும் சும்மா இருப்பானா? ப்ரீமியமான கார் வாங்குறவனுக்கு பறக்கணும்னு ஆசை. வாழ்க்கை தலைவா, வை ஆல்வேஸ் மீ. இதுதான் சார் மனுஷ புத்தி.